الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله يعلم وأنتم لا تعلمون وقال النبي صلى الله عليه وسلم من يرد الله خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والسلام بارك الله لنا ولكم في القرآن العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபே தாபியீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், தியாகிகள், இமாம்கள், ஹுஃபாதுகள், தாயிகள், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, ஷவ்வால் மாதத்துடைய 2வது ஜுமாவாக இருக்கிறது. இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினமாகவும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பயானுக்கு நடுவிலோ அல்லது கடைசியிலோ அதை பற்றி சுருக்கமாக சொல்லப்படும். ஏனென்றால் இன்னும் வரக்கூடிய முசல்லிகள் முழுமையாக வரவில்லை. அதற்கு முன்னால் எப்பொழுதும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருந்தாலும் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான விஷயங்கள், தேவையான விஷயங்கள். சொல்ல போனால் ஈமானை பாதுகாக்கக்கூடிய விஷயமே இதுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய முதல் வஹீம் இதுதான். முதல் வஹீ சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுடைய தலைவர், காத்தமுன் நபியீன், நபிமார்களுடைய வருகையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தூதருக்கு, இறுதி தூதருக்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய முதல் வஹீ இக்ரா. இதுக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஓதுவீராக, படிப்பீராக. படிப்பீராக வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் ஒரு அந்த படிப்பெல்லாம் பண்பு கற்றுக் கொடுக்காது. கற்றுக் கொடுக்குமா? பண்பையும் கற்றுக் கொடுக்காது, அன்பையும் கற்றுக் கொடுக்காது. அப்ப ஏன் அதை மஸ்ஜித்ல மதரசாலாம் சேர்த்து வச்சிருக்கீங்க? காலத்துடைய கொடுமைன்னு சொல்லலாம், கட்டாயம் சொல்லலாம், எது வேணா சொல்லிட்டு போங்க. ஆனா உண்மையில நபிமார்களுடைய கல்வி 10th 11th 12th நான் அதை விரிவாக்கம் மட்டும் நினைக்காதீங்க. அது எப்படி என்று சொன்னால் ஒரு காலனியை போன்று. மாற்றுக்கிறது தேவகோல்ல போனால்தான் சத்தம் கிடைக்கும். புரியல? இன்னைக்கு கூட சில மனசாக்கள் இருக்கின்றன, அங்க இந்த தன்மைதான் கிடையாது. ஏன்? நம்முடைய இந்த பகுதியுடைய தாய் மதரசாவாக கருதப்படுகின்ற காஷிஃபுல்லால தேவையான ஆங்கிலம் இருக்கும், தேவைக்கு ஏற்ற மாதிரி கணக்கு இருக்கும். அதை படிச்சவங்களை குறை சொல்ல நினைக்காதீங்க. ஆனா அந்த படிப்பு தான் முழுமையான படிப்பு நினைச்சுன்னா இதை விட பெரிய ஏமாற்றம் எதுவுமே கிடையாது.
கேட்கிறேங்க, சொல்லுங்க, நபிமார்களுடைய கல்வி இதுவா? இது படிக்கலாம், எவ்வளவு தூரம் போகலாம். மருத்துவர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இதுக்கு மேல கலெக்டருக்கான ஒரு படிப்பு இருக்கு இல்லையா, அதுவும் ஆகலாம். ஆனா இதுதான் சுன்னத்துன்னு சொல்லிடாதீங்க, நவுசுபில்லா, பெரிய பாவி ஆயிடும். நம்ம படிக்க வேண்டாம்னா யாரும் சொல்ல மாட்டோம், படிங்கன்னு தான் சொல்றோம். ஆனா நபிமார்களுடைய கல்வி எது, ரசூல்மார்களுடைய கல்வி எது? இதுதான் உண்மையான கல்வியாக இருந்திருந்தால் அல்லாஹ் நாயகத்திற்கு கொடுத்திருப்பானா இல்லையா? ஜி, பாமர மக்கள் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆனா சாதாரண விஷயங்களை இப்படி நான் விளக்க வேண்டியதா இருக்குது. அதுக்காக நீங்க படிக்க வேணாம்னு சொல்லல, அதன் உடன் அதை விட ரெண்டு விஷயம். நம்முடைய அந்த கல்வியுடன் அந்த கல்வியை விட எது இருக்கிற நினைத்து குரான் இருக்க வேண்டும், இல்முல் குரான், குரானுடைய கல்வி இருக்க வேண்டும், இல்முல் ஹதீஸ், ஹதீஸுடைய கல்வி இருக்க வேண்டும். திருப்பியும் கேட்க வேணாம், எந்த மதரசாக்கள்லாம் இந்த கல்வி இருக்கிறதோ குரானுடைய கல்வி இருக்கிறதுனால்தான் இதுவே ஜாயிஸ் ஆகுது. நிறைய பேருக்கு பாஷைகளை புரியுதுன்னு நினைக்கிறேன். எதுவும் மாச பேரை சொல்லிடக்கூடாதுன்னு பாக்குறேன். எந்த சரி விலங்கு எப்படிதான் விளங்குறது தெரியல. அடையாறுல இருக்குது, புகாரி திருசத்துல இருக்குது, இன்னும் எங்கெங்க இருக்குன்னு தெரியல. உலக கல்வியுடன் உலமாக்கல் கல்வி. இப்ப இந்த உலமாக்கல் கல்வி இருக்கு இல்லையா, குரான் ஹதீஸ் உடைய கல்வி, அது இருக்கிறனால்தான் இது ஜாயிஸ். எது 10th 11th 12th. நம்ம என்ன நினைக்கிறோம், 10th இருக்குங்கல்ல, நம்ம 10th எல்லாவும் புகாரிக்கு அடுத்த இடம் மாதிரியும் 11th எல்லாவும் முஸ்லீமுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியும், முஸ்லீம் ஷரீஃப் நடுவில் நம்ம அதுல நம்முடைய பார்வையை செலுத்துறோமே தவிர, ஆனா உண்மையான கல்வி இருக்கு பாத்தீங்களா, இந்த அன்பு வளர்க்கக்கூடிய கல்வி, பண்பை வளர்க்கக்கூடிய கல்வி, மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய, ஈமானை பாதுகாக்கக்கூடிய கல்வியை நான் விட்டுடுறோம். செயல்முறையில இல்லவே இல்லை. மற்றவோட நிறுத்திக்கிறோம், குரான் பார்த்து ஓதுவோம், அதுக்கப்புறம் சொல்லுங்க, நான் ஏன் குற்றச்சாட்டு மாதிரியே சொல்லிட்டு இருக்குது, எனக்கு என்ன ஏதாவது கிடைக்க போதா? சொல்ல போனா இன்னொரு ஏதாவது டேமேஜ் என்று. அதாவது நம்ம என்ன பண்றோம், குரானை பார்த்து ஓதுகின்றோம், அதுக்கு மேல போனா குரானை மானம் செய்கின்றோம், ஹாஃபிஸும் ஆயிடுறோம், அதுக்கு மேல அதுக்குதான் நீ இருக்கீங்க இல்ல. இது அப்படி கிடையாது, எல்லாருக்கும் வேணுமே. சரி, எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நமக்கு இந்த கல்வி, நம்ம எந்த சட்டத்தை செய்தாலும் ஏதாவது ஒரு சஹாபியுடைய அமலா இருக்கும். எந்த சட்டத்தை செஞ்சாலும் அந்த சஹாபி அந்த குரானையும் ஹதீஸையும் வைத்து சொல்லிய சட்டமா இருக்கும், அல்லது தாபி மூலமாக்க செய்த அமலாக இருக்கும். எனவேதான் பெரும் உழைப்போடு, பெரும் முயற்சியோடு இந்த மார்க்கத்தை நம்முடைய முன்னோர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபிதான ஜி. அல்ஹம்துலில்லாஹ், ஒருத்தர் தலையாட்டுறாரு, நீங்க கிட்ட வந்துடலாம் போது, மற்றவங்க அப்படியே இருக்காங்க, என்னடா இது சஹாபி. அவர் சொல்றாங்க, எப்பொழுது வரை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்களோ என்கிட்ட மசாயில் கேட்டா என்கிட்ட கேட்காதீங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க. அப்ப என்ன அர்த்தம், அந்த நேரத்துல அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு ஆலிமாக பிழைத்தவர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். இன்னைக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க, என்னது எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை திருப்பி கேட்ட சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சுக்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா குரான் என்பது, ஹதீஸ் என்பது முஸ்லிம்க்கு மட்டும் சொந்தம் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களுக்கு, என்னது உண்மைதானே? நமக்கு மட்டுமா சொந்த குரான் ஹதீஸ்?
என்ன டெய்லி பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் சொந்தம், எல்லாருக்கும் சொந்தம். ஆனா யூதர்கள் கூட மோசம் வச்சிருக்காங்க தெரியுங்களா? ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்முடைய குறையை சுட்டி காட்டுவதற்காக, ஈமான் இல்லாமல் குறையை கண்டுபிடிப்பதற்கு, அந்த நோக்கத்திற்காக ஒரு மனசை உருவாக்கி இருக்காங்க யூதர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு விசாலமான கிதாபை அல்லாஹ் கொடுத்தா நமக்கு கொடுத்திருக்கார். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எப்போது வரை ஒரு ஃபகீஹ் சொன்னா மார்க்க சட்டத்தை விளங்கக்கூடியவர், மார்க்க சட்டத்தை குர்ஆன் ஹதீஸை வைத்து விளங்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை சொல்லாத வரை, அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லாத வரை அவர் தன்னுடைய கிதாப்ல அந்த ஹதீஸை பதிவே செய்ய மாட்டார். இமாம் திர்மிதியை விட இந்த சமகாலத்துல எந்த இமாமும் இல்லை. சேலஞ்சாவ சொல்லிட்டு இருக்க, புரியுதுங்களா? என்ன உட்பட நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் என்னென்ன செய்யணுமோ நம்முடைய முன்னோர்கள் செஞ்சுட்டாங்க. அந்த திருமீதி தான் நம்ம வச்சுட்டு பயான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இமாம் திருமீதி சொல்றாங்க, எப்பொழுது வரை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஸ்லிம் கிதாப் இருக்கு தெரியும்ல, கொஞ்சம் இன்னைக்கு அந்த மாதிரி டாபிக் தான். உலகத்தை பத்தி ஏன் பேசணும், அதனால அந்த டாபிக் தான். ஒரு 5 நிமிஷம் வரல யாரும், கொஞ்சம் எலெக்ஷனை பத்தி சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஆசிரியர் தான் இமாம் முஸ்லிம். முஸ்லிம் ஒரு கிதாப் இருக்குல்ல, நமக்கு தெரிஞ்செல்லாம் குல்லா போட்டவங்க முஸ்லீம் அப்படிதான் காட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, முஸ்லிம் ஷரீஃப்னு ஒரு ஹதீஸ் கிதாபே இருக்குது, ஹதீஸ் கிதாப் இருக்குது. அந்த ஹதீஸ் கிதாபுடைய ஆசிரியருடைய மாணவர் தான் இமாம் திர்மிதி. இமாம் திர்மிதி சொல்றாங்க, மூத்த உலமாக்கள், அப்ப முஸ்லிம் மூத்தவர் தானே, இமாம் திர்மிதிக்கு முஸ்லிம் மூத்தவர் தானே. இன்னும் சொல்லவா, இமாம் புகாரிக்கு இமாம் முஸ்லிம்க்கு என்ன தொடர்பு தெரியுமா? நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நினைச்சுக்கிட்டோம், நாம் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே ஒன்றும் தெரியாது. தொழுவ தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். சரிங்க, தொழுவ தெரியும், தொழுவல ஓதுறோம்ல, அதுக்கு தர்ஜுமா தெரியுமா எல்லாருக்கும்? என்னங்க சனா ஓதுறோம், சனாவுக்கு தர்ஜுமா தெரியுமா? ருக்குல தஸ்பீஹ் ஓதுறோம், சுப்ஹானல்லாஹில் அஸீம், அதுக்கு தர்ஜுமா தெரியுமா? அல்லம் சூரா ஓதுறோம், தர்ஜுமா தெரியுமா? அத்தஹியாத் ஓதுறோம், தர்ஜுமா தெரியுமா? என்னங்க எல்லாம் தெரியும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒண்ணுமே தெரியல. இத்தனைக்கு ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை பருது. அந்த தொழுகையில ஓடக்கூடிய சின்ன சின்ன துவாக்கள், சுபஹான ரப்பியல் அஸீம், क्या तर्जुमा मालूम है? எவ்வளவு அப்பாவியா இருக்கல, அப்பாவியா இல்ல, ஆளை எடுத்துருங்க. அதுவும் தெரியலையா? பாவியா இருக்கும். உண்மையிலேயே தன்னைத்தானே நாம் நமக்கே துரோகம் செய்கின்றோம். எப்படின்னா, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் யார் நினைக்கிறானோ அவன் தன்னைத்தானே என்ன அழித்துக் கொள்கின்றான். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு எத்தனை ஹதீஸ் மரணம் தெரியுமா? இமாம் முஸ்லிம் அவர்களுக்கு 3 லட்சம் ஹதீஸ் மரணம். எத்தனை? 3 லட்சம். அந்த 3 லட்சம் ஹதீஸ்ல அவங்க கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் ஹதீஸ்ல கிதாபுல பதிவு செஞ்சது. இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம ஒரு கிதாப் எழுதுறோம், நம்மள யாராவது 2 ஹதீஸ வச்சுக்கிட்டு 50 பேஜ் எழுதுவோம். 50 பேஜ் எழுதுன பாத்தியா? இவர் இல்ல, எல்லா பெரிய பெரிய மூத்த உலமாக்கள் 3 லட்சம் ஹதீஸ வைத்துக் கொண்டு அதுல எந்த விதமான குறைவு ஏற்படுத்தக்கூடாது, கியாமத்திற்கு பயன்படுதுன்னு சொல்லிட்டு 4000 ஹதீஸ் தான் முஸ்லிம். எத்தனை? 3 லட்சம் ஹதீஸ்ல இருந்து தொகுத்தவர் எத்தனை? 4000 ஹதீஸ் தான் முஸ்லிம் ஷரீஃப். திரும்ப திரும்ப வருதுல, முக்கர்ரராத்னு சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப ஒரு சில ஹதீஸ் வரும் கிதாப்ல, அதை சேர்த்தா 12000 ஹதீஸ்.
3,00,000 ஹதீஸ் கொடுத்திருக்காங்க. அதுலயும் திரும்ப திரும்ப வராத ஹதீஸ் எத்தனைனா 4,000. நம்ம ஒரு ஹதீஸ வச்சு 100 பேர்ல ஒரு கிதாப். எவ்வளவு பெரிய ஆட்கள் யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கப்படுறது, ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க, இதுக்கு என்ன விளக்கம் தெரியலன்ட்டாரு. யார்? இமாம் முஸ்லிம். நம்ம வாயிலும் தெரியலன்னு வராதுல்ல, அட்ஜஸ்ட் பண்றது அப்படியே. யாருக்கு ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயம் இருந்தா நமக்கு நன்மை. பொய்யாம பதிவு செய்யிட்டீங்கன்னா அவன் அமல் செஞ்சுட்டே இருப்பான். அவன் இறக்குற வரைக்கும் அமல் செய்வான். அவன் யாருக்கும் சொல்லுவானோ தெரியாது. இது காரணம் யாரு? இவர் விட்ட துபாபு வேலை, இவர் விட்ட பொய் தானே சொல்லுங்க. நமக்கு தெரிந்தால் நாம் சொல்லணும். தெரியலன்னு சொன்னா தெரிஞ்சவங்க கேட்டுக்கொண்டு சொன்னா, நான் தெரியலன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? நானும் பெரிய முடிவுலாம் உட்கார்ந்து இருக்கிறேன் பேச்சுன்னு சொல்றேன். நானும் ஒரு பள்ளி இமாம் ஆச்சேன், தெரியலன்னு சொன்னா நீங்க எல்லாம் ஒரு இமாம் சொல்லிட்டு போட்டோம். தெரியாத விஷயம் தெரியாது தானே. இமாம் முஸ்லிமிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அவருக்கு சொல்ல தெரியவில்லை, நான் பார்த்து சொல்கிறேன் என்று சொன்னார்கள். இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கேள்வி இல்ல, 100 கேள்வி கேட்டாங்க அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி எடுத்த. எந்த கேள்விக்கும் பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. தெரியாது. அந்த காலத்து சஹாபாக்கள் பிராக்டிக்கலா வாழ்வாங்க. எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்ச சொல்றேன். இன்னைக்கு அந்த பழக்கமே அப்படியே என்ன ஆயிடுச்சு, மாறி சமாளிக்கிறது. அப்படியே அந்த மசாயில் ஏதோ ஒரு கிதாப்ல பார்த்த மாதிரி இருக்குது. பார்த்தாரான்னு தெரியாது, உண்மையான்னு தெரியாது. நம்மளும் அந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை தான் போடுது. உடம்பு காட்டுவோமா அப்படி சரியாக படிக்காதது டெஸ்ட் பண்ணுங்க, எல்லா டெஸ்ட் பண்ணுன்னா சந்துக்குள்ள ஏற்றி விட்டுருவோம். எனவே இமாம் முஸ்லீமுடைய மௌத்து இப்படிதான் நடைபெற்றுச்சு. முஸ்லீமுடைய மௌத்து இதனாலே இறந்தாங்க. விளங்குதுனால இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே தெரியாம நானும் ஹாஃபீஸ் ஆயிட்டேன், நான் என்னையே சொல்றேன்னு வச்சுக்கிட்டு இதான் உண்மை. நான் அந்த பயணத்துலதான் இருக்கேன். நான் இல்லை, எல்லா உலமாக்களும் எடுக்க எடுக்க புதையல் வருது. ஆனால் மக்கள் எல்லாம் அப்படியே இருக்கணுமே என்பதுதான். உலகத்தை பத்தி கவலையே பட மாட்டோம். இந்த மாதிரி பயணத்துல உள்ளவங்க உலகத்தை பத்தியோ உலகத்துடைய நடைமுறையை பத்தியோ கவலைப்பட மாட்டாங்க. சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள். இமாம் முஸ்லிம் அவர்களுடைய இறப்பு, அந்த ஒரு சந்தேகம் கேட்டார் இல்லையா, அந்த சந்தேகத்தை தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரு நைட்ல உட்கார்ந்து, ஒரு இரவுல உட்கார்ந்து ஒரு ஹதீஸுக்கு ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு ஒருத்தர். அது கிடைக்கல, தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு. பக்கத்துல பார்த்தாங்க வீட்டுக்காரங்க, என்னங்க இவர் வர்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு, சரி பசியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தமர் கதூர் 2 மணிக்கு சொல்லிட்டேன். பேரிச்சபலம் கூட இருக்கு இல்லையா, நமக்குலாம் பாருங்க, ஒரு பேரிச்சபலத்துக்கு நோம்பு திறக்கும். அந்த காலத்து சஹாபாக்கள் தாபி பேரிச்சபலம் கூட வச்சுட்டாங்க. இது சாப்பிட்டுட்டே வேணா நீங்க தேடுங்க, பசியா இருக்கீங்கன்னு. இவர் புக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு, சாப்பிட்டுட்டே இருக்காரு, புக்கை பார்த்துட்டே இருக்காரு, சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஒரு ஒரு விஷயத்துல குறிப்பா நல்ல காரியத்தை மூழ்கிட்டான்னு வச்சுங்களேன், என்னங்க சொல்லுங்களேன், நல்ல காரியத்துல மூழ்கிட்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி வரும். வீட்டுல எல்லா வேலையும் செய்வாங்களாம் ரசூலுல்லாஹ், என்ன எல்லா வேலையும் செய்வாங்களாம். ஆனா பாங்கு சொல்லிட்டா வீட்டுல உள்ளவங்க யாருமே தெரியாத அளவுக்கு பள்ளிக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அதனுடைய பார்வையை செலுத்துவாங்க. அப்படி நமக்கும் நடக்கும். இந்த நிக்கா வீட்டுல பாருங்களேன், அந்த குறிப்பா அந்த மகளுடைய வாப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? ஆர்எஸ்கே அப்பா யாரு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்ப வேர்வையோட சோகத்தோட நிக்கிறாரோ அவர் தான் யாரு நான் பணக்கார வீட்டு கல்யாணத்தை சொல்ல, ஏழை வீட்டு கல்யாணத்தை சொல்றேன். அவர் தான் நல்லா அடி ஆகியிருக்காரு, மாப்பிள்ளை வீட்டு சார்பான்னு அர்த்தம். அவர்கிட்ட போயிட்டு ஏங்க ஜொஹருக்கு 3 ரக்காத்தா 4 ரக்காத்தான போய வேலை பார்த்து, நானே இப்படி உட்கார்ந்துருக்கு, ஜொஹருக்கு 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா, இந்த சமயம் இன்னும் போகலையா அப்படின்னு திட்டுவார். அந்த மாதிரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தேடிக்கிட்டே இருக்காங்க.
அந்த சந்தேகத்தை இன்னொரு பக்கம் சொல்லுங்க பேரிச்சப்பழம் சாப்பிட்டே இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு தானே சாப்பிடுங்க. தமிழ்ல பழமொழி இருக்குல்ல, மிகைத்தால் அமிர்தமும் நஞ்சா கூடினாலா, என்ன வார்த்தை தெரியல. அந்த மாதிரி அந்த பேரிச்சப்பழம் அதிகமாக சாப்பிட்டனால இறந்தாங்க. எடுத்து பாருங்க, இது பொய்ன்னு சொன்னா லாஸ்ட் பயான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய மவுத்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன சாப்பிடுறோம் தெரியுது, எவ்வளவு சாப்பிடுறோம் தெரியல, வெறும் புக்கிலேயே இருக்குது. அந்த சந்தேகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். இந்த மாதிரி வாழ்க்கை வந்து நம்மளால முடியாதா? நம்மகிட்ட எல்லா கிதாபும் இருக்குது. எனவே ஆன்லைன்ல எல்லா பயிற்சிகள் ஆன்லைன்ல இருக்குது, வெளிப்படையா இருக்குது, ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. ரெண்டாவது விஷயம், டைம் ஆயிடுச்சு, நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு பாருங்க, தேர்தல் நாள். சில நண்பர்கள் ஓட்டு போட்டு வந்திருப்பீங்க, சில பேர் போடாதவங்களும் இருப்பாங்க. தயவு செய்து நேரம் இருக்குது, போடுங்க. ஏன்னா நாளைக்கு வர்ற சைத்தானா வருவானா, நல்லவங்க வருவாங்களா? நல்லவங்க கொஞ்சம் பார்க்கிறாரு, நல்லவங்க இருக்காங்களா? உண்மையே இல்லை. என்ன செய்யுது? ரெண்டு சைத்தான் இருக்கான். மார்க்க சட்டம் என்ன? ரெண்டு சைத்தான் இருக்கான். ஒருத்தன் நல்ல சாதாரண சைத்தானு, ஒரு ரொம்ப கொடுமையான சைத்தான். நிக்கிறது ரெண்டு பேர் தானே. நாங்க ரெண்டு போட்ட போறீங்களா? என்ன சொல்லுவோம்? எல்பீரோருக்கு தேவையா? அவர் வீட்டிலேயே போட மாட்டாங்கன்னு சொல்லுவோம். இன்னைக்கு இது அது மட்டுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து 20 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்றோம். எத்தனை கோடி? இது பழைய புள்ளியே வரும், ரொம்ப பழைய புள்ளி வரும். 20 கோடியில எத்தனை எம்பி இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? அப்புறம் எப்படி அதை சிஏ கொண்டு வர மாட்டான்? அங்க நம்மளை பத்தி பேசுறது கூட ஆள் இல்லையே. ஒண்ணு ரெண்டு இருக்கு பாருங்க, அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை பத்தி பேச மாட்டான், நமக்கு எதிராக பண்ணுவான். சரி, நம்முடைய கடமை என்ன? ஒரு காலம் வரும் பாருங்க, எண்ணி வைங்க. இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி நெருக்கத்துல கூட வரலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்திலேயே ஆழ்வாங்கலாம் இருக்குது. அநேகமா இமாம்கள், உலமாக்கள், பொறுப்பாளிகள் எல்லாருமே அரசியல்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அரசியலை உருவாக்கியவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாற்று கருத்து இருக்கா? மதீனால உருவாக்குனாங்களா இல்லையா? எனவே யாரெல்லாம் ஓட்டு இன்னும் போடலையோ போடுங்க. யார் வரக்கூடாதுன்னு நினைச்சு போடுங்க. யார் வரணும் என்பதை விட யார் வரக்கூடாது நமக்கு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு போடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு மேல அல்லாஹ் பாதுகாப்பா. இவங்களை நம்பியே நம்ம வாழல. கடைசியா சொல்றேன், இமாம் டைம் ஆயிடுச்சு. சரி, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்றையோட தொடர்பு வைத்தால்தான் நம்முடைய ஈமானை காப்பாற்ற முடியும். நம்முடைய ஈமானை காப்பாற்றினால்தான் இறக்கும் பொழுது உலகத்திலேயே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், யார் தெரியல, யாரு? நம்மள உயிர் வாங்கக்கூடிய மலக்கு சலாம் சொன்னது யாருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஏற்கனவே முதல் உட்கார்றவர் சொல்லுறதுக்கு முன்ன 5 பேர் இருக்காரு. இப்படியே கேட்டா 5 பேர் வரும். சாரி, எத்தனையோ நபிமாருடைய உயிர் கைப்பற்றப்பட்டிருக்குது, எத்தனையோ ரசூல்மாருடைய உயிர் கைப்பற்றப்பட்டிருக்குது. நபிமார்கள் ரசூல்மார்களை விட உலகத்துல ஆசிரத்துல அல்லாஹ்வுக்கு பிறகு யாராவது பெரியவங்க இருக்காங்களா? ஏன்னு நல்ல கேள்விதான் கேட்கிறேன், டக்குன்னு சொல்லலாம்ல. இங்கெல்லாம் பேசலாம், பொதுவாக பேசக்கூடாது. இதே சட்டத்தை பேசுறாங்க, நம்மகிட்ட சட்டமே தெரியாம. அப்படிப்பட்ட எந்த நபிமார்களுக்கும் யார் சலாம் சொல்லல? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லல. அப்ப யாருக்கு சலாம் சொன்னாங்க? ரசூலுல்லாஹி மட்டும்தான் சலாம் சொல்லி நான் கைப்பற்றுமான்னு கேட்டாங்க. இப்படி பார்த்தா அந்த நாயகம் சாசனம் முன்னாடி யார் நிக்கிறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொன்னாங்க, என்ன சொல்ல? அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீங்க இருக்குன்னா இருக்கணுமா? எவ்வளவு பெரிய இருக்குன்னா எத்தனை வருஷம் இருக்கணுமான்னு சொல்லும் பொழுது உடனே ஜிப்ரீல் சொன்னாங்க, உங்களை அல்லாஹ் பார்க்க விரும்புறான் அப்படின்னாங்க. அதனால ரசூலுல்லாஹை விட மிகப்பெரிய உலமாக்களோ வலிமார்களோ சஹாபாக்களோ யாருமே இல்லை. அந்த ரசூலுல்லாஹுடைய தாலீமை,
அல்லாஹ்வுடைய தானியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சஹாபாக்களுடைய வழிமுறைகள், தாபீன்களுடைய வழிமுறைகள், தபே தாபீனுடைய வழிமுறைகள் நாம் தெரிந்திருந்தால் தான் அமல் செய்ய முடியும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையும் தெரிந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். வாக்குல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்றோம், தொழுது கொள்ளலாம். 5 நிமிடம்.